Vanakkam, how are you all? Today, the topic is how is your horoscope and brain? How your brain will work in a horoscope, how to find. What is the quality of your brain, right? So, this video will be recorded in both Tamil and English audience. Vanakkam, ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே அவருடைய மூளை எப்படி வேலை செய்யும், எப்படிப்பட்ட மூளை அவருக்குங்கிறத பார்க்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது லக்னாதிபதி. அதை எதை வைத்து பார்ப்போம் அப்படின்னா லக்னாதிபதியை வைத்துத்தான். எந்த ஒரு ஜாதகத்திலையும் மிக முக்கியமான இருக்கக்கூடிய அந்த லக்ன பாவத்தின் அதிபதி. லக்னம் அப்படின்னா சில பேர் சிம்ம லக்னத்துல பிறந்திருப்பாங்க, சில பேர் துலா லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்போனா அந்த லக்னத்தின் அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து தான் அவருடைய மூளை வேலை செய்யும் என்பதுதான் ஜோதிடத்தின் விதி. அதுல today we are going to see if the Lagna Lord is equivalent to the human brain functioning. Lagna is your body, but Lagna Lord work like a brain, how the brain works inside your body and activate. So today we are going to see if the Lagna Lord is placed in the 3rd house or 6th house, then the person is very, very intelligent. Very intelligent. Not only he is intelligent, he is also very, very enterprising. He is also very good in going as per his free will in his life. And also, he is very competitive and he is very, very aggressive. He is very brave in actions. He is very courageous. He is highly competitive. He is highly enterprising. So why all these things are happening? Because the 3rd bhava, there is each bhava, there is a karaka. And Mars is the Lagna, natural Kala Purusha's Lagna Lord itself is Mars. So that Mars is, if the Lagna Lord is functioning in the 3rd house, the Karaka for the 3rd house is Mars. So the person is very dynamic, very enterprising, very intelligent. But only thing is, in his life, he has to undergo a lot of competition, a lot of fights. Only then the success will come. Otherwise, there is no success. So today we are going to see the first part. Where is your Lagna Lord? Lagna Lord, if it is placed in the 3rd and 6th, today we have seen that the person is very, very intelligent. And also other characteristics. Okay. தமிழ் அன்பர்கள், இன்னைக்கு வந்து லக்னாதிபதி அப்படின்னா மூளை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? லக்னா அப்படின்னா உங்களுடைய உருவம், உங்களுடைய பாடி மட்டுமே. ஆனா லக்னாதிபதினா என்ன அப்படின்னா உங்களுடைய மூளையின் செயல்பாடு. அப்ப அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஜாதகத்தை படிக்கும் பொழுது? அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது லக்னாதிபதி 3லோ அல்லது 6லோ இருந்தால் அவர் அதிபுத்திசாலியாக இருப்பார்கள். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஜோதிடர் முதலில் பார்ப்பது, என்னுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா ராஜாவை தான் நான் பார்ப்பேன். 2வது பார்க்கறது வந்து இந்த லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி வந்து இமிடியேட்டா 3லோ 6லோ இருந்தால் அவர் வந்து மிக இன்டெலிஜென்டாக இருப்பார் என்பதுதான். அது எதனால் அப்படின்னா இந்த காலபுருஷ தத்துவப்படி மேஷத்திலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா நம்மளுடைய ராசி கட்டங்கள். அப்ப அந்த மேஷத்தின் அதிபதி செவ்வாய். அப்ப அந்த 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்துக்கும் 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவம், இந்த 2 பாவத்துக்குமே செவ்வாய் வந்து ஒரு கரக்கா என்று சொல்கிறோம். எதற்காக அவரை அங்க வச்சிருக்கோம் அப்படின்னா 3லயும் 6லயும் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் தேவைப்படும், காம்படிஷன் தேவைப்படும், அக்ரெசிவ்னஸ். இப்போ ஒரு பரீட்சை எழுதணும் அப்படின்னா இந்த பரீட்சையில ஒரு 3 லட்சம் பேர் எழுதுவாங்க, காம்படிஷன் இல்லையா? அதுல நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றால், அதில் நீங்கள் வந்து முதலில் வர வேண்டும் என்றால் உங்களுடைய மூளை அவ்வளவு குவாலிட்டியான மூளையாக இருக்க வேண்டும், அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மூளையாக இருக்க வேண்டும், போட்டியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மூளையாக இருக்க வேண்டும், ரொம்ப தைரியசாலியாக இருக்க வேண்டும், எதிலுமே துணிந்து செயல்படக்கூடிய ஒரு வீரராக இருக்க வேண்டும். அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால அந்த 3 6க்கு வந்து இன்டெலிஜென்ட் ஏன் வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ம் 6ஆம் பாவங்கள் உபச்சய பாவம் என்று சொல்லக்கூடிய
growth பாவத்துல வருகிறது. I will just explain to the English audience, come back again. See, why I am saying very intelligent, let us understand the logic behind it. The logic is the third and the sixth bhava is ruled by Mercury, the natural house, and in which you can see the sixth house, the natural Kalapurusha from Aries, the Virgo, where the Mercury is getting exalted. And Mercury means reading books all the time. So when somebody is reading books all the time, writing, practicing, everything, developing the skills, the person will be very, very highly intelligent. So that is why the third house and the sixth house is ruled by Mercury. But if the Lagna Lord is placed in the third and sixth houses, it works like Mars along with the Mercury's knowledge. He has knowledge, but he has to prove in the competition. Otherwise, you cannot be successful. So like many people asking me, sir, can I clear my competitive exams and all? So for this, you have to understand your quality of brain. If the quality of brain is good, you can able to be very successful wherever you are. Because this bhava is called as Upachaya bhava. Third and sixth is called as Upachaya bhava. So naturally, this house is gifted for becoming very intelligent. So we are going to see all the Lagna Bhava placements one by one and the results. So today we have seen how the brain works with the third and the sixth houses. If Lagna Lord is placed in third and sixth, it works with Mercury and Mars combination, making the person highly intelligent and competitive. So இந்த மூன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடியதும் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடியதும் காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்த்தோம்னா மேஷத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது மிதுனமும் கன்னியா ராசியும் வருகின்ற அந்த பாவங்கள் புதனால் ஆளப்படுகின்ற பாவங்கள் ஆகும் இல்லையா? அப்ப அந்த கன்னி ராசியில புதன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சம் அடைகிறார். எதனால் உச்சம் அடைகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதனால் அந்த கன்னி ராசிக்கு உச்சம் அடைய வேண்டும் புதன் அப்படின்னா, யார் ஒருவர் வந்து கண்டிப்பாக நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ, நிறைய எழுதி பிராக்டிஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாரோ, அவருக்கு வந்து நிறைய ஸ்கில் இருக்குன்னு சொல்லி. இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம போடுறோம் இல்லையா, நம்மளுடைய மேக்ஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் நான் இருக்குன்னு தெரியல, மேக்ஸ் வந்து போடத்தான் உங்களுக்கு வந்து அதனுடைய அக்யூரசி வரும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. மோர் யூ பிராக்டிஸ் மோர் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். கரெக்ட்? ஸோ எதுலையுமே அதுதான், மனிதனுக்கே வந்து பிராக்டிஸ் பண்ணதான் நீங்க வந்து அதனுடைய சக்சஸ் அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியே அந்த 3-6 பாவங்கள் இருந்ததுன்னா நீங்க இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, அந்த 3-6ஆம் பாவத்துக்கான கரகராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்களை வந்து காம்படிஷன்ல வந்து உங்களை தனித்துவமாக காட்டி, ஐஏஎஸ் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, காம்படிஷன் நிறைய இந்த மாதிரி வெற்றி அடைய வேண்டும் படிக்கிற வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் 100 ரேங்க்ல வந்துடுறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பிரெயின் அவ்வளவு சூப்பர் பிரெயின். அப்ப அந்த லக்னாதிபதியினுடைய ஆளுமை பாருங்க, அங்க சூப்பர் இல்லையா? அப்ப ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த லக்னாதிபதியுடைய நிலைமை 3 அல்லது 6ஆம் பாவங்களில் அந்த லக்னாதிபதி இருக்குமானால், அவருடைய பாவங்கள் செவ்வாயும் புதனும் சேர்ந்து எப்படி செயல்படுவார்களோ அப்படி ஜாயிண்டாக கைகோர்த்து செயல்படுவார்கள். அப்ப நல்ல மூளையுடைய ஆட்களாக இருப்பார்கள். நிறைய ஸ்கில் அவருக்கு இருக்கும், நிறைய நுட்பங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் நன்றாக படித்து பிராக்டிஸ் செய்து முழுமை அடைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி செய்யும் பொழுது பரீட்சையோ இல்லை தேர்வுகளோ போகும் பொழுது அவர்களுக்கு முதன்மை ஸ்தானம் அடைகிறார்கள். இதுதான் அதனுடைய சீக்ரெட். ஓகே, பாக்கியுள்ள பாவங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அவா இருக்கும் என்று தெரியும். அது அடுத்த வரக்கூடிய செக்மெண்ட்ல வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு you have seen that if that Lagna Lord is in 3rd and 6th houses, what would be the result? I will also explain you that if the Lagna Lord is placed in other bhavas, what kind of effect one will get in our subsequent videos. Stay tuned. If you like the videos, like it. If you wish to share it, you can share anywhere with your friends or in social media. And also, if you are not a subscriber yet, kindly subscribe our channel. Stay tuned for all the videos. For
good lady. Thank you very much once again for giving an opportunity to speak to you in front of you. Thank you.